100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2024 மே மாதத்தில் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது? கிரகங்களின் நிலை எப்படி இருக்கப் போகின்றது? சாதகமாக அமையப் போகின்றதா? குடும்ப வாழ்க்கை எப்படி போகும்? பொருளாதார நிலை எப்படி இருக்கும்? வேலையில் என்னவெல்லாம் மாற்றங்கள் நிகழப் போகின்றது? பண வரவு எப்படி அமையப் போகின்றது? கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருமா? நல்ல ஒரு அருமையான அமைதியான வாழ்க்கை அமையுமா அப்படின்ட்டு ஏங்கி கொண்டிருக்கின்ற ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார நடக்க போகின்ற மிக முக்கியமான நிகழ்வுகளை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது என்ன அப்படின்றது தெரிய வரும். சரி வாங்க, இந்த மே மாதத்திற்கான 31ஆம் தேதிக்குள் நடக்கப் போகின்ற அந்த மிக முக்கிய நிகழ்வுகளையும் பலன்களையும் பற்றி தெரிந்து கொள்ளலாம். ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதுமே 10வது வீட்டில் நீடிப்பதால் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப் போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். பிறருடன் சண்டையிடுவதை தவிர்க்க வேண்டும். வேலையில் பல பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும். அதை உங்களுடைய சாமர்த்தியத்தால் திறமையால் வெற்றி கொள்ள பாருங்கள். வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாதீங்க. இந்த மாதம் குறிப்பிட்ட சில நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். 5ஆம் வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் 11வது வீட்டில் ராகு செவ்வாய் புதன் அமர்வதால் பல பாதிப்புகள் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படத்தான் செய்யும். உங்கள் நண்பர்களுடன் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழக வேண்டியது அவசியம். சனி பகவான் 10ஆம் வீட்டில் அமர்ந்து 12வது 4வது 7வது ஆகிய வீடுகளை பார்ப்பார். ஆனால் சூரியன் 12ஆம் வீட்டில் அமர்வதால் சனியின் முழு அம்சமும் இருப்பதாலும் உங்களுடைய தந்தையுடன் சற்று கவனமாக பேசுங்கள். குடும்பத்தினருடன் நிதானமாக பேசுங்கள். 2ஆம் வீட்டின் அதிபதியான புதன் பகவான் 11வது வீட்டில் செவ்வாய் மற்றும் ராகுவுடன் அமர்வதால் குடும்ப உறுப்பினர்களிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நிச்சயம் நீங்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் என்றும் சொல்லியே ஆகணும். 4வது வீட்டில் குரு பகவானுடைய அம்சம் இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நீங்கள் நினைத்தது நடக்கும். 5வது வீட்டில் செவ்வாய் புதன் ராகுவின் தாக்கம் இருக்கும். 5வது வீட்டில் கேதுவும் அமர்ந்திருப்பதால் காதல் வாழ்க்கையில் சில சண்டைகள் ஏற்படும். திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்தாலும் நல்லதே நடக்கும். ஈகோ மோதல்கள் குடும்பத்தில் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த மே மாதத்தினுடைய ஆரம்பம் திருமணமானவர்களுக்கு நிச்சயம் சாதகமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக பண வரவுகளும் நிச்சயம் வரும். சமூக ரீதியாக சமூகத்தில் ஒரு மதிப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. குரு சூரியன் மற்றும் சுக்கிரன் 12ஆம் வீட்டில் அமர்வதால் சனியும் அவர்களுடன் இணைந்து செயல்படுவதால் அதிகப்படியான செலவுகள் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எவ்வளவு கடினமாக முயற்சி செய்தாலும் பணம் வரமாட்டுதே, வந்த பணம் நிற்க மாட்டுதே, சேமிக்க முடியவில்லையே அப்படின்ற ஒரு நிலையும் உங்களுக்கு இருக்க போகின்றது. உங்களுடைய ஜாதகத்தின் அதிபதியான சுக்கிரன் சூரியன் மற்றும் குருவுடன் 12ஆம் வீட்டில் அமர்வார். எனவே உடல் ரீதியான சில பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நீரிழிவு பிரச்சனைகளும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உன்னிப்பாக கவனித்து கொள்ளுங்கள். உணவு பழக்கத்தை நிச்சயம் நீங்கள் ஒரு சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இல்லைனா அதிகப்படியான கொழுப்பு உணவுகள் மற்றும் அதிகப்படியான வெளிப்புற உணவை தவிர்த்தால் சில பிரச்சனைகளை நீங்கள் உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக தவிர்க்கலாம். வயிற்று கோளாறுகள் தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி வந்து செல்லும். அதையெல்லாம் பற்றி பெரிய அளவில் கவலை வேண்டாம் என்றும் சொல்லியே ஆகணும். உங்களுடைய மனதில் மிக பெரும் அளவில் தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மே மாதம். இந்த மே மாதம் செய்கின்ற முயற்சிகளில் உழைப்பும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். புதிய பயணங்களின் மூலமாக அனுபவம் ஏற்படும். புதுவிதமான கண்ணோட்டங்கள் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த சில
குழப்பங்களுக்கு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது. பணிபுரியும் இடத்துல சில அவசொற்கள், கெட்ட பெயர்கள் ஏற்பட்டு நீங்கும். இழுபறியாக இருந்து வந்த சொத்து விற்பனை தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரப்போகின்றது. இந்த மாதத்தில் பெரிய அளவில் ஏதும் பிரச்சனைகள் ஏற்படாது, சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாலும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் எம்மம் போல இருக்காண்டா இவன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பவர்கள் உங்களுக்கு சில தொல்லைகளை கொடுக்க போகிறாங்க. கண்டம் அப்படின்ட்டு எதுவும் இல்லை என்றாலும் நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுக்காவிட்டால் அதுவே உங்களுக்கு எதிராக திரும்பும் என்பதையும் சொல்லியே ஆகணும். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்க போது, போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்க போது, திருமணத்துக்கு வரன் தேடுபவராக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நல்லது நடக்கும். அவசரப்பற்றாதீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆதரவானவர்களுடைய சுய ரூபத்தினை நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீங்க. யார் நல்லது செய்கிறவன் யார் கெட்டது செய்கிறவன் அப்படின்றத இந்த மே மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் நிச்சயம் அடையாளம் கண்டுகொள்ள போகிறீங்க. சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் அலைச்சல்களும் தடைகளுக்கு பின்பு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். கடன் சார்ந்த தொல்லைகள் அனைத்தும் நீங்க போகின்றது. புதிய தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேம்பட போகின்றது. சொந்த ஊர் தொடர்பான பயணங்களும் கைகூடி வரும். அரசு தொடர்பான சில உதவிகளை மறைமுகமாக பெறுவீங்க. நீண்ட தூர பயணங்களால் நன்மை உண்டாக போது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்க போது, தர்ம காரியங்களை செய்ய போகிறீங்க. பலதரப்பட்ட அனுபவங்களின் மூலமாக மனதில் பக்குவம் ஏற்பட போகின்றது. இதுவரை உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்கள் கூட விலகி செல்ல போகிறாங்க. எதிரிகளை கொஞ்சம் கூட நீங்கள் மன்னிக்க மாட்டீங்க. அதைவிட துரோகிகளை நீங்கள் ஒருபோதும் கிட்ட சேர்க்கவே மாட்டீங்க. யாரோ ஒருவர் ஒரு முறை உங்களுக்கு துரோகம் செய்ய நினைத்தார் அல்லது செய்தார் அப்படின்னா அவங்கள அறவே ஒதுக்கக்கூடிய ஒரு நிலை தான் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மே மாதத்தில் இருக்க போகின்றது. மனதில் நினைத்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறி வரப்போகின்றது. மனதளவில் உணர்ச்சி போராட்டம் அதிகரிக்கும். தாய் தந்தையுடன் பாச போராட்டத்தை நிகழ்த்த போகிறீங்க. சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாக போது, குடும்பத்தை விட்டு வெளியூர் செல்லும் வாய்ப்புகளும் அமையும். புதிய விஷயங்களை கற்பதில் ஆர்வம் ஏற்படும். எதிலையும் கடுமையாக உழைத்து திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. உழைப்பின் மூலமாக வரக்கூடிய பணத்தை மட்டுமே நீங்கள் பயன்படுத்துவீங்க. மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது தான் உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்லது. வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகளை மறைமுகமாக நீங்கள் பெற போகிறீங்க. வருமானம் சீராக இருக்கும். உபரி வருமானத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும். சேமிப்பில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்கணும். வரவுக்காக முதலீடுகளை தவற விட்டுறாதீங்க. நீண்டகால வைப்புகளால் ஆதாயம் அதிகரிக்கும். பங்கு சந்தை நிலவரங்களை அறிந்து விவேகத்தோடு செயல்படுங்க. குறுகிய கால லாப எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளணும். குறுகிய காலத்தில் நிறைய லாபம் வரும், அதிக வட்டி வரும் அப்படின்ற மாதிரி யாராவது சொன்னால் அதை நம்பி போய் முதலீடு செய்திடாதீங்க. மிக பெரும் அளவில் பாதிப்படைவீங்க. அளவுக்கு அதிகமான கோபம் மற்றும் மன அழுத்தத்தின் மூலம் நிச்சயம் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. பார்த்து கொள்ளுங்க. உடலில் ஒரு விதமான சோம்பல் அதிகரிக்கும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் இந்த மாதத்தில் நிச்சயம் குறைந்திடும். எளிதில் ஜீரணமாகும் உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகளால் சற்று அவதிப்படுபவர்களாக இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் பொறுமையாக நடந்து கொள்ளுங்க. வீண் விவாதங்களை தவிர்த்து விடுங்க. அமைதியான ஒரு போக்கை கடைபிடித்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க. பிள்ளைகள் வழியில் சுபகாரியம் நடக்கப் போகின்றது. குடும்பத்தில் புதிய உறவுகள் மலரப்போகின்றது. உடன் பிறந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்ற போகிறீங்க. எதிராக இருந்தவர்கள் விலகி போயிடுவாங்க. சிறு சிறு விவாதங்கள் வாழ்க்கை துணைவருடன் ஏற்பட்டு நீங்கும். நன்கு பகுத்தறிந்து முடிவெடுப்பது நல்லது. எதிலையுமே சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்ட்டு நினைப்பவங்க தான் ரிஷபராசியில் பிறந்த நீங்கள். இன்னல்களை எதிர்கொள்ளும் மனோதிடம் உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டாகும். புதுசாக ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ போகிறீங்க. சுபகாரியங்களில் கலந்து கொள்ள போகிறீங்க. திட்டமிட்ட பணிகளில் விவேகத்துடன் செயல்பட்டால் தாமதம் குறையும். செய்யாத செயலுக்காக பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பலதரப்பட்ட அனுபவங்களின் மூலம் பக்குவம் ஏற்படும்.
பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த ஆர்வம் நிச்சயம் குறைந்துவிடும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்து வந்த இன்னல்கள் குறையும். புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். சோம்பலின்றி பணிகளை மேற்கொண்டா பதவி உயர்வு கிடைக்கும். தோற்ற பொலிவு உண்டாகும். பணியில் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். கடன் நிமித்தமான இன்னல்கள் குறையும். வழக்கு செயல்பாடுகளில் இழுபறியான சூழல் மறையும். மேல் அதிகாரிகளிடம் பாரபட்சம் ஏற்படும். கீழ்நிலை பணிகளில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தினை பெற போகிறீங்க. வியாபார ரீதியாக ஒரு அருமையான காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகின்றது. தொழில் துறையில் சூழ்நிலைகளை அறிந்து அனுசரித்து செல்வதன் மூலமாக லாபத்தை பெறுவீங்க. நிபுணர்களுடைய ஆலோசனைகளை பெற்று ஒரு வியாபாரத்தை தொடங்குங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகின்றது. எதிரிகள் எல்லாம் விலகி போக போகிறாங்க. போட்டி வியாபாரம் விலகி தனி ஒருவனாக வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. பொருட்களுடைய தரம் அறிந்து முதலீடுகள் செய்வது நல்லது. வாடிக்கையாளர்களிடம் பக்குவமான கருத்துக்களை வெளிப்படுத்துங்க. பங்குதாரர்களுடன் சில முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. சுய தொழில் நிமித்தமான விஷயங்களில் உழைப்பு தேவைப்படும். அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகின்றது. இத்தனை நாள் கடின உழைப்பை மேற்கொண்டிருப்பீங்க. கட்சி ரீதியாக எந்தவித ஒரு உதவியும் கிடைக்கலையே, பதவி உயர்வும் கிடைக்கலையே, கடைசி வரை தொண்டனாக இருந்தே நாம் காலத்தை கழித்து விடுவோமா அப்படின்ட்டு எண்ணிக்கொண்டு இருந்தவர்களுக்கு அது அனைத்திற்கும் தீர்வு கிடைத்து பதவி உயர்வோட மிக பெரும் ஒரு யோகமும் உங்களுக்கு அரசியல் ரீதியாக வரப்போகின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்க. மொத்தத்தில் இந்த மே மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார ஏகப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நிகழப்போகின்றது. வரக்கூடிய வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க. அருகில் இருப்பவர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. நல்லது செய்பவரா கெட்டது செய்பவரா என்பதை உடனடியாக அறிந்து கொள்ளுங்கள். உங்களை சுற்றிய தீயவர் கூட்டம் சுற்றி கொண்டிருக்கும். அதை உடனடியாக கண்டுபிடித்தால் உங்களை விட ராஜா யாரும் இல்லை. நீங்கள்தான் அடுத்த மிக பெரும் ஒரு செல்வ செழிப்போடு வாழக்கூடிய சுகபோகங்களோடு வாழக்கூடிய ஒரு செல்வந்தர் என்று சுற்றி இருப்பவர்கள் உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையில் உயர்ந்துடுவீங்க. ஆனால் சுற்றி இருப்பவர்களாலே நீங்கள் கீழ்நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும் அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைகளையும் கடந்து வரக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் சில சோதனைகள் இந்த மாதத்தில் நிகழ்ந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் தெய்வ வழிபாடு. வெங்கடேச பெருமாளை வழிபடுங்க. முடிந்தா திருப்பதி சென்று வாருங்கள். முடிந்தா முருகப்பெருமானை வழிபட்டு திருச்செந்தூர் சென்று வாருங்கள். உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். எதிர்பார்த்தது நடக்கும். நிச்சயம் நிறைவேறும். இந்த மே மாதத்தில் உங்களுக்கான பலன்களில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிஷபராசிக்காரர்கள் பலரும் இந்த மே மாதத்தில் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்.